வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். கோர்ட்ல ராஜாங்கத்துக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து நிக்கிறாரு சக்தி. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சக்தி உயிரோட வந்தாரு அப்படிங்கறதையும், யாரு இவங்களை கூட்டிட்டு வந்தாங்க, என்ன ஏதுங்கிறத நம்ம இன்னைக்கு எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹைப்லையும் பாயிண்ட் கொடுத்துருங்க. சேது அந்த ப்ரொஃபஸர்கிட்ட பேசுறாரு. ஆனா ப்ரொஃபஸர் கண்ணா பின்னான்னு திட்டி போனை வச்சிடறாரு. என்னடா இது இப்படி திட்டாரு, இவர் திட்டுறத பார்த்தா எனக்கு என்னமோ அவர் இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டாருன்னு தோணுதுடா. அவர் மனசு நேர்மையா இருக்காருடா அப்படின்னு சொல்றப்பே நம்ம சேதுக்கும் சந்தேகம் வருது. ஏன் இதை பத்தி பேசினா அவர் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு சேது. கருப்பண்ணன் சொல்றாரு, சேது வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுல வேற ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. உங்க தொங்குச்சி சொன்னால அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த வாத்தியாருக்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சேது. இதை கேட்ட நடேசன் சொல்றாரு, என்னடா பேசிட்டு இருக்க சேது, அததான் சொல்லிட்டாரு அவரு. உன்னை கண்ணா பின்னான்னு வேற திட்டி போனை கட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த மனுஷனோட நேர்மையா சோதிக்கிறது நல்லாவா இருக்குது அண்ணா? நேர்மையா இருக்கவன் பொறுமையா பேசி அதுக்கப்புறம் திட்டுவான். ஆனா இவன் இந்த பேச்சை எடுத்தோன்னு தாமஸ்ன்னு பேச்சை எடுத்தாவே இது கேட்டு ரொம்ப பதறி போய் பேசுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் எச்சரிக்கை பண்ணிட்டாங்க, அதனால இவர் பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு இவரு மேல லைட்டா சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி மாப்பு, நீ சொல்றதெல்லாம் சரியா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. மாமா அதுக்கெல்லாம் வழி இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம், பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டானே, நான் சொல்றத நீ செய் அப்படின்னு குசு குசுன்னு சில பல விஷயத்த நடேசன் கிட்ட சொல்றாரு. சேது, டே சேது, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அண்ணே நான் சொல்றத முதல்ல செய்யுங்கண்ணே, சும்மா எது கேட்டாலும் நம்புற மாதிரி இருக்கா? அவன் நல்லவன் நொன்னவன் சொல்லிக்கிட்டே இருக்காதானே, நான் சொல்றத முதல்ல செய். சரிப்பா செய்யணும் விடு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீ சேதுவை பாத்துக்க, நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடேசன் போறாரு. இதை பார்த்த கருப்பண்ணன் கேக்குறாரு, டே சேது என்னடா நடேசன் கிட்ட சொல்லி விட்ட, அவன் பாட்டுல போயிட்டு இருக்கிறான். மாமா எல்லாம் விஷயமா தான், சரி நீ எங்கூட வா. எங்கடா என்னை கூப்பிடுற, என்னன்னு சொல்லுடா. மாமா எல்லாத்தையும் சொன்னோன்னா சொன்னாதான் நீ வருவியா, நீ முதல்ல வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இங்க நம்ம தமிழ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தான் டவுட் வந்து கருப்பண்ணனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜெனிக்கு கால் பண்ண ஜெனி போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழ் மேல செம்ம காண்டில தான் இருக்காங்க. சரி இது வேலைக்காகாது, நம்ம நேரம் ஒரு மெசேஜை தட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் பண்றாரு ஜெனிக்கு. தமிழும் மெசேஜ பார்க்கல, திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, போன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தொந்தரவு தாங்க முடியாம ஜெனியும் அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் வந்து மெசேஜ பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஜெனி என்னன்னா அந்த மெசேஜ்ல போட்டிருக்கு, சக்தி என்ன உயிரோட தான் இருக்காங்க, இது உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே உடனே தடா புடான்னு போனுக்கு எடுத்து தமிழுக்கும், தமிழ் போனை அட்டன் பண்றாங்க. ஜெனி நீ எப்படி இருக்க, இங்க பாரு அதெல்லாம் இருக்கட்டும், சக்தி உயிரோட இருக்காருன்னு சொன்னையே, என்ன நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஜெனி, சக்தி என்ன உயிரோட தான் இருக்காரு ஜெனி. அப்போ அவர் எங்க இருக்காரு, நீ தான் ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ நான்லாம் ஒழிச்சு வைக்கல, இதுக்கும் என் மாமனாருக்கு யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பா தான். சக்தி என்ன இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல, அது இப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. அப்பதான் இவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருந்ததுல அதை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. சக்தி என்ன காலில் எப்பவுமே பித்த வெடிப்பு இருந்ததே இல்லை, நான் பார்த்திருக்கேன், உனக்கும் தெரியும். ஆமா உண்மைதான், ஆனா இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்த பாடியில கால் பயங்கர வெடிப்பா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஜெனி. தமிழ் அப்ப நீ சொல்ற மாதிரி சக்தி உயிரோட தான் இருக்காரா? ஆமா ஜெனி, எனக்கு அண்ணன் உயிரோட இருக்கிறான்னு தான் எனக்கு தோணுது. இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நம்ம அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுக்குதான் நான் கால் பண்ணேன், நான் சொல்றத எனக்கு கரெக்டா கேட்டுக்கோ. அண்ணனுக்கு வேற எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்கா, அங்க அடையாளங்களை பத்தி எனக்கு டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அடிபட்டுலையே, ஒன்னும் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அப்பதான் ஜெனிக்கு ஞாபகம் வருது, தமிழ் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு தமிழ், ஒரு எங்க கல்யாணத்துக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கேன்டீன்ல காய் கட் பண்றான் மிஷினும் கெட்டு போயிடுச்சு. ஒரு அண்ணா தான் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த அண்ணனும் அன்னைக்கு லீவ் போட்டனால சக்தி தான் காயை கட் பண்ணிருக்காரு, கூட இன்னொரு அண்ணாவும் கட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சக்தி என்னவே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேன், கையில வேற கட் பண்ணிக்கிட்டாரு, அது வேற கட்டு வேற போட்டிருந்தாரு, ஒரு பேண்டேட் வேற போட்டிருந்தாரு, அது வந்து ஆள்காட்டு விரல தான் அந்த காயம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த ஜெனி சொல்றாங்க. இது போதும், இதை வச்சு நம்ம அண்ணாவை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கோர்ட்ல இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பொய்ன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சு சக்தி என்ன நம்ம எங்க இருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஜெனி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சக்தி அண்ணாக்கு ஏற்கனவே காயம் பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை.
ஸோ அண்ணாவை கண்டிப்பா உயிரோட தான் வச்சிருக்காங்க. அதுதான் எங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஜெனி, இந்த விஷயம் உங்க வீட்ல இருக்க யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாச்சும் நம்ம சக்தியை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு ஜெனியும் கேக்குறாங்க. தமிழ் சொல்றாங்க அதுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு தமிழ் உடனே கருப்பண்ணாக்கு கால் பண்றாங்க. சொல்லுமா தமிழ், ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சதா? ஆமாண்ணே, பெரிய ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கேன்னு. ஏற்கனவே அந்த அண்ணாக்கு கையில ஒரு காயம் ஆயிருக்கு. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்து அண்ணனுக்கு காயம் ஆன மாதிரி காமிக்கவே இல்லை. சோ இது சக்தி அண்ணனே இல்லைன்னு எனக்கு உறுதியாவே தெரிஞ்சிருச்சு. சக்தி அண்ணனை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மாமாவை கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க பாத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தமிழும் நான் இதை ஏற்கனவே சேதுகிட்ட சொல்லிட்டேம்மா, இப்பயும் இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னால முடிஞ்சது வேற ஏதாச்சும் கிடைக்குமான்னு நானும் பாக்குறேன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ் சேது என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்கவும் தமிழ் புள்ள தான் கால் பண்ணுச்சு. சக்திக்கு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி கையில காயம் பட்டுதாமாப்பா. அந்த காயம் காய் வெட்டும் போது ஆனா காயமாமா. ஆனா இந்த ரிப்போர்ட்ல அந்த காயத்தை பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லையாமா. சோ இதெல்லாம் பாக்குறப்ப சந்தேகமா இருக்குன்னு தமிழ் சொல்லுதுப்பா. எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது. ஓ, அது வேற விஷயம் நடந்திருக்குதா? சரி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கனே போலான்னு சொல்லிட்டு வண்டியில கூட்டிட்டு போறாங்க. எங்கடா இப்ப போறோம்? அட வா, அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு தான் போறோம் அப்படிங்கும். ப்ரொஃபசர் வீட்டுக்கு எதுக்கு? எனக்கு அவன் மேல சந்தேகம் இருக்குது அண்ணா, என்னன்னு பாக்கணும், போலாம் வாண்ணா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த ப்ரொஃபசர் அப்படியே அந்த இருக்க மாடிப்படியில உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காரா. அப்பதான் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்நேரத்துல யாரது அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. தம்பி வாங்க வாங்க, உங்களுக்கு தான் நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொஃபசர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எழுந்திரிச்சு போகும்போதே, நீ பணத்தை வாங்கிட்டு நீ பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும், அப்படியே ஸ்டெப் சரி மேல போன மனுஷன் அப்படின்னு ஷாக்காயி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. என்னது அப்படின்னு அப்படியே திரும்பி பாக்குறாரு. ஆஹா திரும்புறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, மகனே நீ இங்க வந்தேன்னா தப்பிக்க வழி சொல்றேன், நீ வந்தா தப்பிக்க வழி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த குடுகுடுப்புக்காரன். யோசனை பண்றாரு அந்த ப்ரொஃபஸரும். அப்படியே திரும்பி மறுபடியும் கீழே இறங்கி வர்றாரு. இந்த குடுகுடுப்புக்காரன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம நடேசன் அண்ணன் தான் குடுகுடுப்புக்காரன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா கருப்பண்ண நம்ம சேது 2 பேரும் வந்துடுறாங்க. அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு பக்கத்துல போய் ஒழிஞ்சு நின்றுட்டு இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இவங்க வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபசர் குடுகுடுப்புக்காரரா வேஷம் போட்டிருக்காங்களா நடேசன் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா என்ன நீங்க எல்லாம் சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஐயோ தம்பி நான் சொல்லல தம்பி, ஜக்கம்மா சொல்றா, நான் சொல்லல. உனக்கு இப்ப நல்ல காலம் பிறக்க போகுது, நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நீ எல்லா விஷயத்திலிருந்தும் தப்பிச்சு நீ சந்தோஷமா இருக்க போற, நீ சந்தோஷமா இருக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா யோசனை பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன விஷயம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், நீ பண்ண விஷயத்த என்கிட்ட மட்டும் நீ சொல்லிட்டேன்னா நீ தப்பிச்சுக்குவ, உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்பனா உண்மையை சொன்னா நான் தப்பிச்சுக்குவேனா எல்லாத்துல இருந்தோம்? ஆமா தம்பி நீ தப்பிச்சிருவ, நீ தப்பிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி ஒரு நடேசன் சொல்லிட்டு இருக்கும் போது, சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அதாவது ஆளுகதான், அதுவும் பெரிய ஆளுக, அவங்கதான் வந்து இதை பண்ண சொன்னாங்க. நானும் இவங்க சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு மார்ச்சுரியில அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்து நான் சக்தி மாதிரி காமிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு சேது. யாடா இது அப்படின்னு சொல்லும் போது மீசையில எல்லாம் ஒட்டி இருந்தாரு பாருங்க, அந்த வேஷத்தை எல்லாம் கழிச்சிட்டு, நாங்க தான் வந்து 3 பேர் நிக்கிறாங்க, நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மரியாதை அந்த சக்தி பத்தி டீட்டெயிலா சொல்லிடு, இல்லைனா அப்படின்னு சொல்லும் போதே சொல்லிடுறேன் தம்பி சொல்லிடுறேன், ஆனா வேற யார்கிட்ட இதை சொல்லிடாதீங்க, நான் தான் சொன்னேன்னு, ஏன்னா மாட்டிக்குவேன், என்ன அப்புறம் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரி என்ன விஷயம் சொல்லு, நடந்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அந்த சக்தியில யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, ஒரு அங்க அடையாளம் சொல்லி ஹைட்டு வெயிட்டு பாடியோட இதெல்லாம் சொல்லி இது மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னாரு, அதனாலதான் வந்து நான் கொடுத்தேன், அதுவும் பெரிய ஆளோட பேர் சொல்லி அவங்க தான் அனுப்புனாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த கதை வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, யார் அது அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் ஒரு ரவுடி அண்ணனோட பேரை சொல்லி அவங்க தான் இதை செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ரவுடி அண்ணன் பேரை சொன்னோடனே கருப்பண்ணன் சொல்றாரு, இவனா இவன் எனக்கு தெரியுமே தம்பி, இவனை போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இங்க வர டாக்டர், இந்த விஷயத்த வேற எவனுக்காச்சும் போன் பண்ணி சொன்னேன்னு
சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். நாங்க வந்ததோ போனதோ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்க. தம்பி தம்பி நீங்க வந்தது போனதெல்லாம் சொல்ல மாட்டேன் தம்பி. தயவு செய்து என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் என்ன சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அந்த ரவுடி அண்ணா இருக்காரு பாருங்க, அங்கதான் இவங்க போறாங்க. ரவுடி அண்ணா வீட்டுக்கு போனா ரவுடி அண்ணா காணோம், அவரெல்லாம் இல்ல, வெளியே எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா ஒரு அர்ஜென்ட்டா பாக்கணும்க்கா, ஒரு கேஸ் விஷயமா. ஆனா எங்க இருக்காருன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவும், அவர் வந்து எங்க இருப்பாருன்னா எனக்கு தெரியல தம்பி, நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி பாத்துக்கங்களேன் அப்படின்னு அவங்க வைஃப் சொல்றாங்க. ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்கக்கா அப்படிங்க. ஃபோன் நம்பரும் அந்த அம்மா வெள்ளந்தியா இருக்குது, ஃபோன் நம்பரை கொடுத்துருச்சு சேதுக்கிட்ட. சேதுவும் ரொம்ப தேங்க்ஸ்க்கான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. அவரும் சொல்லு தம்பி யார் அது அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணே ஒரு கேஸ் விஷயமான நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லவும், இவர் வந்து வேற ஒரு கேஸ் விஷயம் மாதிரி வேற ஒருத்தரை கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு கதையை உருவாக்கி சொல்றாரு. அதையும் அந்த ரவுடியை நம்ம நம்பிக்கிட்டு, சரிப்பா இத்தனை காசாகும், நீ தர்றேன்னா சொல்லு, அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லவும், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல நான் தர்றேன், நீங்க செய்யணும், அதை கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் என்ன அப்படின்னு சேது வேற ஒரு ஆள் மாதிரியே வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசவும், சரி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அந்த ஆளும் இடத்தோட லொக்கேஷனை வேற அனுப்பிச்சு விட்டாரு சேதுக்கு. அதுக்கப்புறம் சேது, நடேசன், கருப்பண்ணன் 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த அண்ணா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேது வந்து நிக்கிறத பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது ரவுடி அண்ணனுக்கு. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓட பாக்குறாரு. ஆனா சேது சும்மா விடுவாரா, புடிச்சு பட்டை கலப்பிடுறாரு. உண்மை சொல்லு தம்பி, தம்பி அடிக்காதீங்க தம்பி, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த ரவுடி அண்ணனும் சொல்றாங்க. உண்மை சொல்லு இப்ப சொல்லு, ஆனா வீடியோ எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. நடேசனும் வீடியோ இருக்கிறாரு. அப்பதான் அந்த ரவுடி என்னன்னு சொல்றாரு, தம்பி தம்பி ஜெனிய நான் தான் தம்பி சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தேன். அந்த புள்ளைய விரும்பி கல்யாணம் பண்ணுச்சு. ஆனா ஜாதி அது இதுன்னு சொல்லி அவங்க அப்பா இப்படி போட்டு தள்ள சொல்லிட்டாரு. அதுவும் உன் அப்பாவை மாட்டி விடணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி ஜெனியோட அப்பாவும் அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்காருல அவரும் சேர்ந்துதான் இந்த பிளான பண்ணினாங்க. உங்க அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஜெனியோட அப்பாவுக்கு ஐடியா கொடுத்தது பூராமே வந்து அந்த அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரியன்னு சொல்லிட்டு தம்பி ராஜாங்க ஐயாவும் ஜெனி அப்பாவும் பேசிட்டு இருந்தப்போ, நாங்க தான் அந்த வீடியோ கேமரால பாதி இருக்கிறத அந்த வீடியோல கட் பண்ணதும் நாங்க தான் அப்படின்னு அந்த விஷயத்த பூரா சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் ராஜாங்கத்தை செங்கல் சுவலைக்கு வர சொன்ன விஷயத்தையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செங்கல் சுவலையில இருந்து ராஜாங்க போன பின்னாடி சக்தியை போட்டு சொல்ல சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு மனசே வரல தம்பி, நானும் ஜெனியோட அப்பா எங்க முதலாளியாச்சா, அவரு சொல்லிட்டாரேன்னு போட்டுத்தல தான் போனேன். ஆனா மனசு கேட்கல. சக்தியும் பாவமா இருந்தது பாக்குறதுக்கு. அதை விட ஜெனியை நினைச்சு பார்த்தேன், எவ்வளவு ஆசாசியா விரும்பி கல்யாணம் பண்ணிச்சு அந்த புள்ள. இவங்க வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் தம்பி. அதனாலதான் கொன்ன மாதிரி பொய் சொல்லிட்டேன் ஜெனியோட அப்பா கிட்ட. ஆனா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாடி கேட்பாங்களே, அதனால வேற வழி இல்லைன்னு தான் ப்ரொஃபஸர்கிட்ட இப்படி சொல்லி கேட்டு ஒரு தலையில்லாத ஒரு உடம்ப வாங்கிட்டு வந்து இப்படி பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன்னா தலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம சக்தி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் ஜெனியோட அப்பாவுக்கு. அப்புறம் அந்த பெரிய தலைவருக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் என்ன போட்டு தள்ளிடுவாங்க. அதனாலதான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம சேதுக்கு செம்ம ஹாப்பியா இருது. ஆனா செம்ம வேலை செஞ்சிருக்கேன், சூப்பர்ண்ணே அண்ணே. ஒன்ன மாதிரி மனிதாபிமானம் உள்ள ஆட்கள் இருக்கிறனால தானே இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஆனா சக்தி எங்க அப்படின்னு கேட்கவும், என்கிட்ட தான்ப்பா இருக்காரு, என் கஸ்டடியில் தான் இருக்காரு. இப்ப வெளியே விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ப்பா, அதனாலதான் நான் வெளியே விடாம பாதுகாப்பா ஒரு பக்கம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சக்தி எங்ககிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லவும், தம்பி சக்தி மட்டும் வெளியே விட்டா நான் மாட்டிக்குவனே அப்படின்னு சொல்லவும், அதை நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. பாருங்க ஒண்ணு சொல்லட்டுமா, எனக்கு விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லுங்க, எங்க கூடயே உங்க வாழ்நாள் முழுவதும் இருந்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தா போதும் அண்ணன், உங்க வாழ்நாளுக்கு தேவையானது எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சேது சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்ப நான் கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நன்றி தம்பி அப்படின்னு சொல்றாரு. சரி எங்க இருக்காரு, கூட்டிட்டு போங்க சக்தி கிட்ட அப்படின்னு சொல்லவும், அப்புறம் கார் எடுத்துட்டு இவங்க 5 பேரும் அங்க சக்தியை பாக்குறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் சக்திய ஒரு ஊருக்கு வெளியே ரொம்ப தூரம் தள்ளி ஒரு காட்டு பகுதியில ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கு. அந்த பங்களால தான் ஒளிச்சு வச்சிருக்காரு இந்த ரவுடி என்ன. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போனோடனே பாத்தீங்கன்னா அப்பதான் சக்தி தூங்கிட்டு இருக்காரு. பயங்கரமா அடிச்சிருக்காங்க சக்திய, அதனால கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. சக்திக்கு காயெல்லாம் நிறைய வேற ஆயிருக்கு. சக்தி இவரை பார்த்தோன்னே பயந்து போய் எப்படி ஓடுறாரு. டே தம்பி தம்பி நில்லு நில்லு, நமக்கு தெரிஞ்ச ஆளுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை பேசாம இரு அப்படின்னு சொல்லி ரவுடி அண்ணாவும் சொல்றாரு. நான் தான் தம்பி சேது அப்படின்னு சொல்றாரு. ஓ நீங்க தமிழோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லவும் ஒண்ணுமே பேசாம இருக்காரு சேது. அதுக்கு நம்ம
கருப்பண்ணன் சொல்றாரு, ஆமா தம்பி ஆமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா காலையில 6 மணி ஆயிருது. சக்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க வேற ஊருக்கு வெளியே ரொம்ப தூரம் தள்ளி ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்காங்க. இந்த காட்டு பகுதியில இருந்து ஊருக்கு வர்றதுக்கே 1 மணி நேரம் பக்கம் ஆகும் போல இருக்கு. கரெக்டா 10 மணிக்கு கேஸ் ஹியரிங்க்கு வந்துரும். அதுக்குள்ள இவங்க ஊருக்குள்ள போய் சேர்ந்தே ஆகணும், கோர்ட்டுக்கு போகணும். அதனால அண்ணா வண்டியை விரட்டண்ணே, சீக்கிரம் ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க நடேசனை. ஏய் தம்பி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தானா போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை சீக்கிரமா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்குள்ள மணி 8:15க்கும் மேலே ஆயிருது. கோர்ட்டுக்குள்ள போய் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அப்படின்னு சேதுவை கூப்பிடுறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. சக்தி பார்த்து, இல்லண்ணா என்னால இப்படியே உட்காந்துருக்கவே முடியல, கொஞ்சம் கீழே இறங்கி நிக்கிறேண்ணே, ஒரு 5 நிமிஷம் நான் நின்னுக்கிறேன், அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க, கோர்ட்ல அங்க கேஸ் ஹியரிங்க்கு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்னால முடியலண்ணே, கால் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சக்தி சொல்றாரு. வேற வழி இல்ல, சரி நின்னியா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி கொஞ்ச நேரம் நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி போறாங்க. சிட்டிக்குள்ள போக போக டைம் ஆகுறதுனால வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. டிராபிக் ஏகப்பட்டதாயிருச்சு. அதுக்குள்ள கேஸும் ஹியரிங்க்கு வந்துருது. ஜட்ஜும் பாத்தீங்கன்னா ராஜாங்கத்தோட கேஸ விசாரிக்கிறாங்க. தாமஸ் ராஜாங்கம் 2 பேரும் சேர்ந்துதான் சக்தியை கொன்னாங்க அப்படிங்கறது உறுதியாய் தெரிஞ்சிருது. தீர்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மோகனா, பாட்டி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ரான் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஜட்ஜு தீர்ப்பு சொல்றாரு. இப்படி ஒரு கொடுமையான கொலைய பண்ண இவங்களுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு. எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருந்துட்டு இருக்கிறாங்க. இதுல நம்ம ஈஸ்வரிக்கு சித்ராக்கு தான் ஹபாடா அப்படின்னு இருக்கு. தாமஸ்க்கு எப்படி இருந்தாலும் நம்ம தலைவர் வெளியே கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நிம்மதியாவும் இருக்கு. எப்படியோ ராஜாங்கத்தை மாட்டி விட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம தமிழ் வந்து நிக்கிறாங்க. தமிழ் நிக்கிறத பார்த்தோன்னே இவ எதுக்குடா இங்கே வந்தா அப்படின்னு எல்லாருமே காண்டாகுறாங்க. சித்ரா சொல்றாங்கம்மா, இவ வந்திருக்கா என்னன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் என்ன சொன்னா என்னடி பண்ண முடியும், இவ வந்தாலும் கவலை இல்லை, அந்த சக்தியை தான் தாமஸ் போட்டு தள்ளிட்டார்ல, அப்புறம் என்ன கவலை, விடிடையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. ஜட்ஜு பார்த்துட்டு, நீ யாருமா, எதுக்கு தீர்ப்பு மாத்தி சொல்லு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஐயா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்றாங்க. இருந்துட்டு போட்டோம்மா, நீ எதுக்குமா இப்ப இதெல்லாம் சொல்ற, எதுக்கு குறுக்கால வந்து நிக்கிறா அப்படின்னு மாதிரி ஜட்ஜி கேக்குறாங்க. ஐயா இருக்குங்கய்யா விஷயம், ராஜாங்க ஐயா இந்த கொலைய பண்ணல அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதை விட தாமஸுக்கு தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்காரு. ஜட்ஜி கேக்குறாரு, என்னம்மா பேசிட்டு இருக்க, சக்தியை தான் ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் எதுக்குமா தீர்ப்பு மாத்தி சொல்லுன்னு சொல்ற, சரி இப்ப மறுபடியும் தீர்ப்பு சொல்ல போறேன் அப்படிங்கும். ஐயா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா, நான் ஒரு ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க ஈஸ்வரி, தாமஸ், அப்புறம் அவங்க தலைவர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. தலைவருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு எப்படி நியூஸ் போகுதுன்னா, அவங்களோட ஆளுகளை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுல வேற அவன் போன் பண்ணி இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு லைவா அங்க கேக்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தலைவரும் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. வக்கீல் சொல்றாங்க, ஐயா இந்த கேஸ் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தாங்க ஐயா, இவங்க தான் ஜெனிக்கும் சக்திக்கும் அவங்க அப்பா வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் நம்ம தமிழ் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே மாதிரி எங்க மாமனாருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. மோகனாவும் பாட்டிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இவ என்ன இங்கே வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஒரே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. சரிம்மா ஆதாரத்தை சொல்லு என்ன அப்படின்னு ஜட்ஜி கேட்கிறாரு. ஐயா ஆதாரத்தை சொல்ல முடியாது, அது சாட்சியாவே வருதுங்க ஐயா நேரடியா அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க ஐயா ஒரு 5 நிமிஷம் பொறுங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆஹா யாரை இவன் கூட்டிட்டு வர போறா தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு தாமஸ். சரிம்மா நீ ஓரமா உட்கார, ஆதாரம் வர வரலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஜட்ஜும். அதுக்குள்ள மலர் வர்றாங்க. என்னக்கா ஆச்சு, என்ன ஆதாரங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலா இவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா கருப்பண்ணா நம்ம தமிழ்கிட்ட மெசேஜ் பண்ணி விட்டாரு, நீ போய் எப்படியாச்சு தீர்ப்பு சொல்றத தடுத்து நிறுத்து, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சக்தியோட வந்துடுறோம், சக்தி உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. நம்ம மலர்கிட்ட இதை கேட்டோன்னே மலருக்கு செம்ம ஹாப்பியா இருது. உடனே பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கிட்டையும் மோகனா கிட்டே வந்து குசு குசுன்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே மோகனாக்கும் பாட்டிக்கும் செம்ம ஹாப்பியாயிருது. ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவங்க திடீர்னு சிரிக்கிறாங்க, மலர் போய் அங்க பேசிட்டு வந்தா தமிழ்கிட்ட, அப்புறம் என்னமோ இங்க சொன்னா, இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, என்னன்னு தெரியலையா அப்படிங்க. அம்மா நான் போய் கேட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க சித்ரா.
இல்ல இல்ல நீ போ வேண்டாம், நான் போய் கேட்டு வரேன் இரு அப்படின்னு ஈஸ்வரி வர்றாங்க. என்னக்கா என்ன சந்தோஷமான விஷயமா, என்ன நீங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், ஒரு சந்தோஷமான விஷயம்தான் ஈஸ்வரி. என்னது அப்படின்னு சொல்லவும், உங்க மாமா இந்த கேஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரமா, என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நான் மோகனா சொல்லுவாங்களா, அதைத்தான் மலர்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் உங்க 2 பேத்த தவிர யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மலர் சொல்லிட்டு போயிருப்பாங்களா, அதனால இந்த சாட்சி வந்தோடனே நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ, அப்ப உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோகனா சொல்லிடுறாங்க. என்னதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ஈஸ்வரி சித்ராவையும் கூப்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. வந்து தலைவர்கிட்ட இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆதாரத்தை சேது கொண்டு வர்றான் போல இருக்கு, என்னன்னு தெரியல, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ சேது எங்க இருக்கான் அப்படின்னு அந்த தலைவர் கேக்குறாரு. அதை தெரிஞ்சா நாங்களே உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருப்போம்ல தலைவரே, அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு தெரியல, தமிழ் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா, அவ தான் கொஞ்ச நேரம் கோர்ட்டை வெயிட் பண்ண சொல்லியிருக்கா, என்னன்னு தெரியல தலைவரே, பெரிய ஆதாரம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. தலைவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஈஸ்வரி கிட்ட, நான் வேணா ஒண்ணு பண்றேன், அங்க சேது வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஆட்கள் எல்லாம் அங்க நிறுத்தி வச்சிடறேன், சேது வந்தான்னா அவன் கூட யாரு வர்றானோ அவனையும் சேதுவை எல்லாத்தையும் போட்டு தள்ள சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான், எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் நான் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே தலைவரோட ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து சும்மா நிறைய பேரை இறக்கிடுறாங்க. கோட்டு முழுக்கவே இறக்கி விட்டுட்டாங்க. எல்லாரும் எப்படா சேது வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நடேசனோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தவர் நடேசனுக்கு கால் பண்ணி சொல்றாரு, கோட்டு முழுவதும் எதிர்கட்சி ஆளுகளை இறக்கியிருக்காங்க, நீங்க வர்றது தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டு உஷாராயிடுறாங்க நடேசன். உடனே சேது கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே சேது என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு. ஏன்னா கோர்ட்டுக்கு வர்றதுக்கு பக்கத்துல நெருங்கிட்டாங்க. உடனே ஒரு சூப்பர் ஐடியா வருது. அதனால சேது என்ன பண்றாருன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற வேற வேஷம் போட்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அது யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு வேஷம் போட்டு நம்ம சக்தி முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வேஷம் போட்டு தான் கூட்டிட்டு வர்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மாமா நம்ம வண்டியில போக வேண்டாம், ஏதாச்சும் ஒரு ஆட்டோ மாதிரி பிடிச்சிக்கலாம், அப்பனாதான் எதிர்கட்சி ஆளுக நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஆட்டோல இவங்க 4-5 பேரும் வந்துக்கிறாங்க. கோர்ட்டு வாசல்ல வந்து இறங்குறாங்க. அந்த ஆளுகளுக்கு எவனுக்குமே நம்ம சேதுவைத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க தவிர இந்த வேஷம் போட்டுட்டு வந்த சேது அவங்க குரூப்பை யாருக்குமே தெரியல. கோர்ட்டுக்குள்ள எப்படியோ வந்துடுறாங்க. இந்த கேஸுக்காகவே ஜட்ஜு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அதனால ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா தமிழை கூப்பிட்டு, இங்க பாருமா, நீ ஏதோ ஆதாரம் வரும்னு சொன்னா இது வரைக்கும் வரல, அதனால நான் தீர்ப்பை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போதே ஆதாரம் வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா தாடி வச்சுட்டு யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. கூட ஒரு 3-4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. யாரா இது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தாடி தலையில வச்சிருந்த தோப்பா எல்லாத்தையுமே எழுதுறாங்க. பார்த்தா அது சேது. அதுக்கப்புறம் சேது வந்து பேசுறாரு, என்ன ஆதாரம்ப்பா கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ஜட்ஜு கேட்டோன்னே, இதோ கூட்டிட்டு வர்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. யாருப்பா இது அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா அவரு கொட்ட வச்சிருந்த தாடி விக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா, இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்க. யார் இது அப்படின்னு ஜட்ஜி கேட்கிறாரு. எல்லாருமே பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. தாமஸ் முதல் கொண்டு இவன் எப்படிடா உயிரோட வந்தான் அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா, யார கொன்னதாக எங்க அப்பாவை நீங்க கைது பண்ணி இப்ப தீர்ப்பு கொடுக்க போறீங்களோ அதே ஆளுதாங்க இது அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க ஐயா, கொலை பண்ணிட்டாரு எங்க அப்பான்னு சொன்னார்ல, அந்த சக்தி தான் இது அப்படின்னு சொன்னோன்னே கோர்ட்டு ஒரே எல்லாரும் கசமுசான்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் ஆர்டர் ஆர்டர் அப்படின்னு தட்டிட்டு வக்கீல்கிட்ட கேக்குறாங்க, என்னையா இங்க நடந்துட்டு இருக்குது, உயிரோட இருக்கிற ஒருத்தனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பெரிய கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டு பயங்கரமா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கிளின்னு கிளிக்கிறாரு. 2 வக்கீலையும் ஜட்ஜி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, என்னப்பா நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, அதை நான் சொல்றேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வர்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லுவான் உண்மையா அப்படின்னு சொல்றப்பதான் இதோ இங்க கூண்டுல நின்றுட்டு இருக்காரு பாருங்க தாமஸ், அவரோட பொண்ணுதான் ஜெனி, அவங்க பெரிய பணக்காரங்க. அதே மாதிரி இங்க நிக்கிறாரு பாருங்க, இவரு தாங்க நான் படிக்கிற மெடிக்கல் காலேஜ்ல கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்க அண்ணா. ஜெனிஃபருக்கும் இந்த சக்தி அண்ணா 2 பேருக்கும் லவ் ஏற்படுது. 2 பேரும் விரும்பினாங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா ஜெனிஃபர் வீட்டுல கொஞ்சம் கூட ஒத்துக்கல. நானும் என் மாமனார்கிட்ட போய் உதவி கேட்டேன். ஆனா எதிர்கட்சியில இருந்து என் மாமனாருக்கு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
அதை என் மாமனாரும் என்கிட்ட சொன்னனால நான் இந்த விஷயத்துல தலையிடல. ஆனா நான் பேசுனதா என் அப்பா கிட்ட யாரோ ஒருத்தர் குரலை மாத்தி பேசி இவங்க 2 பேத்துக்கு என் அப்பா மூலியமா கல்யாணம் பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்க தங்கி இருக்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அவுட் ஹவுஸ்லயே கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜெனியோட அப்பா வந்து இவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போனது, அப்புறம் ஜெனி வந்து நம்ம தமிழுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சக்தியை கடத்திட்டு போனாரு பாத்தீங்களா, அவங்க அப்பா அடிச்சு கூட்டிட்டு போனார்ல, அப்ப வந்து சொன்னது உங்க மாமனாரும் என் அப்பாவும் சேர்ந்துதான் சக்தி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா நான் ஒரு தடவை பேசிக்கலாமா நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்றாரு சேது. இருப்பா சொல்லிட்டு இருக்கப்ப குறுக்கால பேசுற, ஐயா இதுக்கு அடுத்தது நான் தான் ஐயா சொல்லணும், அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. சேது என்ன சொல்றாருன்னா, என் அப்பாவை வந்து பேச சொல்லியிருக்காரு தாமஸ், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அப்ப என் அப்பா போயிருக்காரு அப்படின்னு அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சேது சொல்றாரு. சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. இதுதாங்க ஐயா உண்மையா நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இவரு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி, அண்ணா இங்க வாங்கினே அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா அந்த ரவுடி என்ன இருக்காருல்ல அவரு தான் வர்றாரு. அவரும் வேஷம் போட்டுட்டு தான் வந்திருக்காரு. நீ யாருப்பா அப்படின்னு சொல்லவும், தாமஸ் ஐயா கிட்ட வேலை செய்யற ஒரு விசுவாசமான வேலையாளுங்க அப்படின்னு சொல்றாரு. யாடா நீயா அப்படிங்கும் போதுதான் தாடி மீசை ஒட்டு தாடி மீசை விக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா நம்ம தாமஸோட அடியாளு. நீயாடா துரோகியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு தாமஸ். அப்பதான் தாமஸோட அடியாள் அண்ணா இருக்காரு, அந்த ரவுடி அண்ணா. அவர் சொல்றாரு, ஐயா ஜெனிய நான் தான் ஐயா தூக்கி வளர்த்தேன், அந்த புள்ளையோட வாழ்க்கையை கிடைக்க எனக்கு விருப்பம் இல்லையா. நான் உண்மை சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. ராஜாங்க ஐயா வர்றதுக்கு முன்னாடியே நாங்க சக்தியை புடிச்சிட்டு வந்து செங்கல் சூழல மறைச்சு வச்சுட்டோம். எங்க பிளானே என்னன்னா, ராஜாங்க ஐயாவை மாட்டி விடுறதுக்காக தான் எங்க தாமஸ் ஐயாவும் அவரோட தலைவரும் எதிர்கட்சி தலைவர் இருக்காருல அவரும் சேர்ந்த பிளான் போட்டு இது மாதிரி செய்ய வச்சாங்க. வேணும்னே ராஜாங்கத்தை வந்து உசுப்பேத்துற மாதிரி சரக்கடிக்கலாம் டான்ஸ் பார்க்கலான்னு சொல்லி சொன்னோடனே அவர் கோவப்பட்டு பேசுவாரு. ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அதை வந்து நம்ம கோவமா இவனை கொல்லணும் அப்படின்னு பேசுற மாதிரி நம்ம பண்ணி வீடியோ கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி தான் நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இதை ஃபுல்லா எடுத்து பண்ணணும். அதே மாதிரி ராஜாங்க அங்கிருந்து போனோடனேவே சக்தியை போட்டு தள்ள சொல்லிட்டாரு எங்க தாமஸ் ஐயா. ஆனா நான் கொல்லதாங்க ஐயா போனேன். அந்த சக்தி மூஞ்சிய பாக்குறப்போ என்னோட ஜெனி மூஞ்சி தாங்க ஞாபகம் வந்து. ஜெனி பாப்பாவா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நான் வளர்த்துனேங்க ஐயா. அந்த புள்ளையோட வாழ்க்கையை கெடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. வெட்ட போனந்தான், ஆனா நான் அவனை வெட்டலைங்க ஐயா. அங்க இருக்க மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவரை போட்டு தள்ளனேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவரை போட்டு தள்ள, இவரை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சேது வந்தது, சேது கூட்டிட்டு வந்தது, எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாரு அந்த ரவுடி அண்ணா. இதை கேட்டு தலையே சுத்துதுப்பா எனக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதா, இந்த நல்ல மனுஷனை மாட்டி விடுறதுக்காக எதிர்கட்சிகள் செஞ்ச சதியா இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு நம்ம ஜட்ஜும். எதிர்கட்சி வக்கீல் இருக்காருல, இல்லைங்கய்யா இவங்க ஜோடிச்சு வழக்கு எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஜட்ஜு சொல்றாரு, ஏன்பா கொன்னுட்டாங்கன்னு சொன்ன ஆளே உயிரோட வந்து நிக்கிறான், இது மேல இந்த கேஸ் எப்படிப்பா நிக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த கேஸ். ராஜாங்க ஐயா எந்த தப்புமே பண்ணல. அவரு பண்ணாமையே வேணும்னே மாட்டி விடணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே 7 வருஷம் இல்ல 14 வருஷம், 7 7 14 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. தாமஸ் சரி, அதுக்கப்புறம் அவங்க தலைவர் எல்லாத்துக்குமே தண்டனை கொடுத்துட்றாங்க. அவங்க எல்லாருமே இப்பயே அரெஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தாமஸுக்கு உதவியா இருக்கிற அந்த ரவுடி அண்ணாவைக்கும் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா வந்து அந்த தண்டனையில இருந்து இவர் மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா அந்த பையனை காப்பாத்தி உயிரோட கொண்டு வந்து நிறுத்தினால அந்த ரவுடி அண்ணாவுக்கு அந்த உயிரை காப்பாத்துறதுனால எந்த தண்டனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ராஜாங்கத்துக்கிட்ட இருந்து பறிச்ச பதவியையும் திருப்பி கொடுத்துடணும் அரசு அப்படின்னு உத்தரவும் விட்டுறாங்க. எல்லாரும் ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாங்க ஐயா நீங்க செஞ்ச நல்லதுதான் உங்களை காப்பாத்திருக்கு ராஜாங்க ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கையெடுத்து கும்பிடுறாரு ராஜாங்கம். மோகனா பாட்டி எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. ஆனா ஈஸ்வரிக்கு என்னடா இது இப்படி பொசுக்குன்னு இப்படி போச்சே, எல்லாம் இந்த தமிழ்னாலதான் அப்படின்னு காண்டாகிறாங்க ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே. ஒரு வழியா ராஜாங்கத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. சேதுவாஸ் ராஜாங்கம் அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த கருப்பண்ணன் சொல்றாரு, மாமா நீங்க வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் நாங்கெல்லாம் யாரும் இல்ல, தமிழ் தான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் அப்படியே ஓரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாரு ராஜாங்கம். அதுக்கு கருப்பண்ணன் சொல்றாரு, தமிழ் மட்டும் இந்த போஸ்ட்மார்டம் பண்ணது சக்தி அண்ணன் இல்ல வேற ஒருத்தர் அப்படின்னு கண்டுபிடிக்கலைன்னா நாங்க இதை நகர்த்திருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம நிறைய க்ளூ கொடுத்த தமிழ் அப்படின்னு சொல்லும் போதே, ஆமா நீ எப்படி தமிழ் வந்த இங்க
அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. நாங்க வர்றதுக்கு லேட் ஆகும், நீ எப்படியாச்சும் கோர்ட்ல சமாளின்னு சொல்லி கருப்பண்ணன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணாரு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்றாங்க. சேது தமிழ், நீங்க 2 பேரும் எப்படியோ போராடி என் மகனை கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லுவோம். அப்பதா எதுக்கு அப்பதா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ராஜாங்க சொல்றாரு, நில்லுமா, நீ என்ன இருந்தாலும் என்னோட மருமக. எல்லாரும் சொன்னாங்க நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு, ஆனா அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இல்ல மாமா, நான் அங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்ல, போதும் தூக்கி தாங்கி வச்சு ஆடுறீங்க, அப்புறம் என்னடானா தூக்கி வீசி எரிஞ்சிடுறீங்க, ஒரு கருப்புள் கொத்து மாதிரி தூக்கி வீசி எரிஞ்சிட்டே இருக்கீங்க, என்னால முடியல மாமா, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்குங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், ஜெனிக்கும் சக்தி அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது நான் இல்ல, என் அப்பா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, அதுதான் உண்மை. நான் எங்க வந்து வேணாலும் இந்த உண்மையை சொல்லுவேன் மாமா. ஆனா இனிமேல் உங்க மகனுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாத்துட்டு இருக்காரு சேது. அங்கிருந்து தமிழும் போறாங்க. டேய் போய் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்றாரு. உடனே தமிழ், மன்னிச்சிரு தமிழ் என்ன அப்படின்னு சொல்லவும், நீங்க யாருங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு, உங்களுக்கும் எனக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. பாருங்கப்பா எப்படி கோவப்பட்டுட்டு போறான்னு அப்படின்னு சொல்லவும் பாட்டி சொல்றாங்க, விடு, இப்போதானே ராஜாங்கம் வெளியே வந்திருக்கான், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லவும், ஆமா சேது நம்ம பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பா ஒரு ரிலீஸ் ஆயிட்டாருல, அதனால செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ராஜாங்கத்துக்கு மறுபடியும் பதவி கிடைச்சிருது. ராஜாங்கத்தை பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்பதான் ராஜாங்கம் சொல்றாரு, நம்ம உண்மையா நடந்துகிட்டு மக்களுக்காக நேர்மையா இருந்தா அந்த நேர்மை தான் என்னை காப்பாத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம தமிழ் இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சேது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா கருப்பண்ணன் சொல்றாரு, விடுடா, நம்ம தமிழ் எங்க போயிட போகுது, கண்டிப்பா வந்துரு விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாட்டிக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. இப்பதான் மோகனாவும் செம்ம ஹாப்பியா இருக்கிறாங்க. ராஜாங்கம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.